வெல்கம் பேக் டு அவர் சேனல். 10ஆம் வகுப்பு அழகு 2ல் நடுவண் அரசை பற்றி பார்க்க போகிறோம். புது புக்கில் வந்து நடுவண் அரசு அப்படின்னு இருக்கு, பழைய புக்கில் வந்து மத்திய அரசு அப்படின்னு இருக்கு. மத்திய அரசை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசோட நிர்வாகத்தை யார் யாரெல்லாம் கவனிச்சுக்கிறா, சட்டமன்றம், நீதித்துறை, அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவங்களோட அதிகாரங்கள், பிரதம அமைச்சர், அப்புறம் அவங்களுக்கு கீழே அமைச்சர்லாம் இருப்பாங்களா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட தகுதிகள் என்ன அப்படின்னு. அடுத்து மக்களவை, மாநிலங்களவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உச்ச நீதிமன்றத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அறிமுகம். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு ஆகும். ஆமாம், உயர்ந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசு தான். ஏன்னா மத்திய அரசுக்கு தான் பவர் வந்து கூட. ஓகேவா? இதன் தலைமையகம் புது டெல்லியில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியலமைப்பின் பகுதி 5இல் 52லேருந்து 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகத்தை பற்றி மட்டும்தான் கூறுது. 52லேருந்து 78 வரையும் நிர்வாகத்தை பற்றி கூறுது. இதோட பகுதி வந்து 5 அப்படின்னு இருக்கா. அந்த 5ன்ற ஆர்டிக்கல் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மத்திய அரசு தானே, மத்திய அரசு வந்து யாருக்குமே அஞ்ச மாட்டாங்க. அதனால வந்து பகுதி 5 அப்படின்னு வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? யாருமே அஞ்ச மாட்டாங்க. மத்திய அரசு வந்து யாருக்குமே அஞ்சாது. ஏன்னா மத்திய அரசு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மைக்கான கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளனர். இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி முறை தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். நடுவண் அரசு வந்து 3 அங்கங்களை கொண்டது. நடுவண் அரசு எத்தனை அங்கங்கள்னா 3 அங்கங்கள் இருக்குது. அது ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை ஆகியவன ஆகும். இங்கே பாருங்கள், இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசை வந்து நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்ற பிரிக்கிறாங்க. நிர்வாகம் வந்து ஆர்டிக்கல் 52லேருந்து 78 வரையும், சட்டமன்றம் வந்து 79லேருந்து 122 வரையும், 123 அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவரின் அவசர நிலைக்காக சொல்கிற ஆர்டிக்கலு. நீதித்துறை வந்து 124லேருந்து 151 வரையும். ஃபஸ்ட்டு வந்து நிர்வாகத்தில் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர் இருக்கார், அப்புறம் அதுக்கு கீழே துணை குடியரசுத் தலைவர் இருக்கார், அதுக்கு கீழே பிரதம அமைச்சர், அப்புறம் இவங்களுக்கு கீழே யார் இருக்காங்கன்னா அமைச்சரவை குழு இருக்காங்க. அடுத்து நடுவண் அரசோட சட்டமன்றம், நாடாளுமன்றம். இது வந்து நாடாளுமன்றம் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. மாநிலங்களவை, ராஜ்யசபா, மக்களவை, லோக்சபா. மக்களவைக்கு தான் வந்து இதில் பவர் வந்து அதிகம். ஏன்னா வந்து இங்கே வந்து உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. 543 உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர்களால் நியமிக்கப்பட்ட ஆங்கிலோ இந்தியர்கள். மாநிலங்களவையில் வந்து எத்தனை உறுப்பினர்கள்னால் 238 உறுப்பினர்கள் இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டவர்கள். அடுத்து நீதி வழங்கும் துறை. ஃபஸ்ட்டு வந்து இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க. இப்போது நடுவண் நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது 2 அவைகளை கொண்டது. நடுவண் சட்டமன்றம் வந்து 2 அவைகளை உடையது. அவை மாநிலங்களவை, மக்களவை, ராஜ்யசபா, லோக்சபா. நடுவண் நீதித்துறை உச்ச நீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அடுத்து வந்து குடியரசுத் தலைவரை பற்றி பார்ப்போம். குடியரசுத் தலைவர் தான் நிர்வாக தலைவர். நடுவண் அரசோட நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டால் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் நம்ம முதல் குடிமகன் இந்தியாவோட. இவர் வந்து 3 படைகளுக்கு வந்து தளபதியாக செயல்படுகிறார். இவர் வந்து ஆர்டிக்கல் 53 படி குடியரசுத் தலைவர் வந்து நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள், அதாவது பிரதம அமைச்சர், துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். அரசியலமைப்புப்படி ஒரு நாடு இருக்கணும். இப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து போட்டியிடுவதற்கான தகுதி வேணும்ல.
தகுதி வந்து என்னென்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது, மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து அவரோட பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்கள் குழுமத்திலுள்ள 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்தில் உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தார்னா அவர் வந்து பதவி ஏற்க போவார்ல, ஜாயின் பண்ண போகிறப்ப அந்த பகுதி வந்து காலியாக இருக்குது அப்படின்னு வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த குடியரசுத் தலைவரோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லமாகும். அவருடைய இல்லம் வந்து மற்றும் அலுவலகம் இரண்டும் ஒரே கட்டடத்திலே அமைந்திருக்குமா. இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் இருக்குது, 2 இடத்துலையும் இருக்கானோ. அப்போனா மொத்தம் இதோட சேர்த்து 3 இடம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அங்கு வருடத்திற்கு வந்து ஒரு முறை மட்டும்தான் சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை வந்து அவர் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவை வந்து என்ன அப்படின்னு பார்ப்போமா. அது வந்து சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் ஆகும். இவைகள் வந்து ஒன்று வந்து வடக்குலையும் ஒன்று வந்து தெற்குலையும் இருக்குது. இது வந்து நாட்டோட ஒற்றுமையை வந்து காட்டுது, கலாச்சாரத்தையும் ஒற்றுமையும் பறைசாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் யார்? மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? மக்கள்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, இவங்க வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த வாக்காளர் குழுமம்னா என்ன? அங்கே வந்து யார் யார் இருப்பா அப்படின்னா வந்து மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். அவர் வந்து மீண்டும் வந்து தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர் ஆவார். குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் பார்ப்போம். அதிகாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிர்வாக அதிகாரங்கள். சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். நிர்வாக அதிகாரம் எல்லாமே வந்து குடியரசுத் தலைவரின் பெயராலே தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஏன்னா அவர் தான் வந்து முதல் இந்திய குடிமகன் அப்படின்றதுனால இவர் தான் வந்து பதவியேற்பு செஞ்சு வைப்பார். அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரதம அமைச்சரின் யாரோட ஆலோசனையின்படி அவர் வந்து நியமிக்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி, ஓகேவா, துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அடுத்து வந்து சட்டமன்ற அதிகாரங்கள். சட்டமன்றம் பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் ஒரு புதிய கூட்டத்தொடரை வந்து இவர் தான் உரையாற்றி துவங்கி வைப்பார். இவர் வந்து ஆண்டுக்கு வந்து 2 முறை வந்து நாடாளுமன்றத்தை வந்து கூட்டுவார். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் வந்து இவரோட உரையோட தான் துவங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றாதான் அனைத்து மசோதா இருக்குல்ல அது வந்து சட்டமாகும். நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர் தான் வந்து மிக முக்கியமான ஒருத்தர்.
நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. இது முக்கியம், படிச்சுக்கோங்க. அடுத்து கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் எந்த அவைக்கு நியமிக்கிறார்னா மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். மேலும் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்னும் கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஆள் இங்கே இல்லை, பிரதிநிதித்துவம்ல மக்களவையில் இல்லை அப்படின்னா இவங்க ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை நியமிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிதி அதிகாரங்கள். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். நிதி அமைச்சர் பட்ஜெட் கூட்டத்தொடர் அது நடத்துவாங்களா, அதுக்கு வரவு செலவு திட்டத்தினை இவர்கிட்ட காமிச்சிட்டு இவரோட அனுமதி பெற்றுட்டு தான் இவங்க மக்களவையிலே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது. குடியரசுத் தலைவரோட பரிந்துரை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதி குழுவினை அமைக்கிறார். அடுத்து நீதி அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவர் தண்டனை குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் இல்லை அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கலாம், மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கி உள்ளது. இந்த அதிகாரம்லாம் மோஸ்ட் பவர்ஃபுல் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு. நம்ம நாட்டோட முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இப்போ யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இராணுவ அதிகாரங்கள். நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகார சட்டப்பிரிவு 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார். அடுத்து ராஜதந்திர அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் குடியரசுத் தலைவரின் பெயராலே நடைபெறுகிறது. அடுத்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352வது சட்டப்பிரிவு ஆர்டிக்கல். அடுத்து மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356வது சட்டப்பிரிவிலும் நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் 360வது சட்டப்பிரிவிலும் உள்ளது. இங்கே ப்ளூ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமானது. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவரின் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவரை நீக்கலாம். எப்படி நீக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். அவருக்கு இந்த பதவி பிடிக்கல அப்படின்னா ரிசைன் பண்ணலாம். அப்படின்னா இவர் ஒரு லெட்டர் எழுதி துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கலாம். அவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இவர் அரசியலமைப்பை பின்பற்றணும். அப்படி இவர் மீறிட்டார்னா அவர் மேலே நம்ம புகார் அளிக்கலாம். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 4/1 பங்கிற்கு குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அந்த பதவியில் இவர் தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவர். இவரோட சட்டப்பிரிவு என்னன்னா 63வது பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர். ஃபஸ்ட்டு உயர்ந்த பதவி குடியரசுத் தலைவர், 2வது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க.
அலுவலக முன்னுரிமையின்படி குடியரசுத் தலைவர்களுக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார். இந்த பதவி வந்து அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியே போன்றது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் வந்து கரெக்டாக செயல்படணும், அது வந்து தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்த போட்டிக்கு வந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி வந்து என்னென்னா, இவரும் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இவர் வந்து 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. இது மூணுமே வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறது தான். இது வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான மற்ற தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் வந்து மக்களவை, இவர் வந்து மாநிலங்களவை. தேர்தல் மற்றும் பதவிக்காலம். இவரோட தேர்தல் சட்டப்பிரிவு 61 படி துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போல மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவரும் வந்து மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். இவர் வந்து பதவிக்காலம் முடியும் முன்னரே வந்து இவருடைய பணித்துறப்பு, இரத்தல், பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவரது பதவி வந்து முடிவுக்கு வரலாம். அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர் ஆவார். மேலும் துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை, புதுசாக வந்து குடியரசுத் தலைவர் வரும் வரை யார் வந்து இருப்பாங்கன்னா மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வந்து துணை குடியரசுத் தலைவரின் பணிகளை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம். மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் உள்ள பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவர்களுக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். அடுத்து வந்து துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். இவரோட செயல்பாடுகள் என்னன்னா, துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார். மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார். மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்கிறார். குடியரசுத் தலைவர் உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சமாக 6 மாத காலம் வரையும் துணை குடியரசுத் தலைவரோட வேலையை வந்து குடியரசுத் தலைவர் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து முடிவு வாக்கு. மாநிலங்களவையின் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு 1 வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கும் உரிமை இல்லை. அடுத்து வந்து பிரதம அமைச்சரை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.